தடையை மீறி பாமகவினர் போராட்டம் செய்ததை அடுத்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் சுற்றி வளைத்து சௌமியா அன்புமணியை கைது செய்திருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதி கேட்டு பாமக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட சௌமியா அன்புமணி உட்பட பாமக நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவி கடந்த 23ஆம் தேதி ஞானசேகரன் என்ற நபரால் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகரன் தனது மனைவியை அழைத்து செல்வதற்காக பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வந்த மாணவி தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்ததை ரகசியமாக படம் பிடித்து அவரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் பேசிய தேசிய மகளிர் ஆணையமும் இந்த வழக்கில் தலையிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் பாஜக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பான போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. இந்நிலையில் பாமக மகளிர் அணி சார்பில் இன்று போராட்டம் நடைபெறும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த போராட்டத்திற்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. இந்நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சௌமியா அன்புமணி தலைமையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பசுமை தாயகம் தலைவரும் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவியுமான சௌமியா அன்புமணியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு இன்று மாலை விடுவிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது சௌமியா அன்புமணி உட்பட பலரும் அரசுக்கு எதிராகவும் பெண்களுக்கு நீதி வழங்க கோரியும் முழக்கமிட்டிருக்கின்றனர். நேற்று முன்தினம் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கும் அனுமதி மறுத்த காவல்துறையினர் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசியல் கட்சிகளின் தொடர் போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும், திருமகூர் கோயிலாக இருந்தாலும், ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு, விவசாயத்திலே, தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன். ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும், திருமகூர் கோயிலாக இருந்தாலும், ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான்.
இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன்.